நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு மோகன புன்னகை அப்படின்ற படத்தில் நடித்து கொண்டிருந்தார் ஏஆர்எஸ் என்ற நடிகர். அன்னைக்கு அவரை டப்பிங் பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். இவர் போகும்போது சிவாஜி அப்போ தான் டப்பிங் பேசிவிட்டு கிளம்பி கொண்டிருந்தார். சரி, சிவாஜி எப்படி கிளம்பிடுவார், அதுக்கு பின்னாலே நாம் டப்பிங் பணிகளை தொடரலாம் என்று ஏஆர்எஸ் நினைத்து கொண்டிருந்த போது அங்கேயே ஒரு நாற்காலி போட்டு அமர்ந்து விட்டார் சிவாஜி. அன்னைக்கு உண்மையில் பார்த்தீங்கன்னா சிவாஜி இந்த டப்பிங்கை முடித்து விட்டு அமெரிக்காவிற்கு பயணமாக வேண்டும். ஆனால் தான் அன்றைக்கி அவசர அவசரமாக அந்த டப்பிங்கை முடிப்பதற்காக வந்தார் சிவாஜி. அண்ணே, நீங்கள் அமெரிக்காவுக்கு புறப்படணும், அதுக்கான பேக்கிங் வேலையெல்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் கிளம்புறதா இருந்தால் கிளம்புங்க என்று பவ்யமாக சிவாஜியிடம் சொன்னார் ஏஆர்எஸ். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சிவாஜி அங்கே இருக்கும்போது நாம் பேசினோம்னா நிச்சயமாக டப்பிங்கில் கண்ணாபண்ணான்னு வளருவோம் அப்படின்னு ஏஆர்எஸ்க்கு தெரிந்திருந்தது தான். இவர் அப்படி சொன்ன உடனே சிவாஜி ஏஆர்எஸை பார்த்து, அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் முதல்ல டப்பிங்கை பேசுங்க என்று ஏஆர்எஸை பார்த்து சொல்ல, வேறு வழி இல்லாமல் டப்பிங் பேச தொடங்கினார் ஏஆர்எஸ். அவர் பேசி முடித்த உடனே அவர் தோளில் ஒரு கை தட்டியது. அந்த கைக்கு சொந்தக்காரர் சிவாஜி. பரவாயில்லையே, நடிக்கிறது மாதிரியே நல்லா டப்பிங்கும் பேசுகிற என்று சிவாஜி ஏஆர்எஸை பாராட்டினார். அன்றைக்கி மட்டும் நான் சொன்ன உடனே சிவாஜி கிளம்பி போயிருந்தான்னா அந்த பாராட்டு எனக்கு கிடச்சிருக்காது. எப்பேற்பட்ட மாபெரும் கலைஞர், அவர்கிட்டேருந்து அப்படி ஒரு பாராட்டை பெறுவதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் என்று மெய் செலுத்தியிருக்கிறார் ஏஆர்எஸ். பல திரைப்படங்களிலே பரபரப்பாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலும் தன்னுடைய நாடகக் குழுவை நடத்தி அதன் மூலம் பல கலைஞர்களை வாழ வைத்தவர் நாடக கலைஞர் ஆர்எஸ் மனோகர். நாடகத்தின் மேலே அவருக்கு இருந்த ஈடுபாடு இருக்கே, அது அலாதியானது. ராமாயண கதையின் வில்லனான ராவணனை கதாநாயகனாக்கி லங்கேஸ்வரன் என்ற பெயரிலே ஒரு நாடகத்தை நடத்தினார் மனோகர். அந்த நாடகத்துக்கு வரவேற்புன்னா அப்படி ஒரு வரவேற்பு கிடைத்தது. உங்களுடைய லங்கேஸ்வரன் நாடகத்தை ராஜாஜியும் தந்தை பெரியாரும் பார்த்திருக்கிறார்களா என்று ஒரு நிருபர் மனோகரை பார்த்து கேட்டார். ராஜாஜி ராவணனை கதாநாயகனாக்கிய நாடகம் அப்படின்றதுனால என்னுடைய நாடகத்தை பார்க்க வருவதற்கே மறுத்து விட்டார். ஆனால் தந்தை பெரியார் அந்த நாடகத்தை பார்க்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த நாடகத்தை பார்க்கும்போது பல இடங்களிலே தான் கண் கலங்கியதாக என்னிடம் குறிப்பிட்டார் என்றார் மனோகர். மனோகருக்கு நாடகக்கலையின் மீது எந்தளவு ஆர்வம் இருந்தது என்பதை எடுத்து சொல்வதற்காக ஒரு சிறு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தனிப்பிறவி அப்படின்ற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் எம்ஜிஆரோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு மனோகரை தேடி வந்தது. ஆனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நாட்களில் ஏற்கனவே பம்பாயிலே நாடகம் நடத்துவதற்கு தேதி கொடுத்திருந்தார் மனோகர். அந்த தேதியை ரத்து செய்ய விரும்பாமல் அந்த பட வாய்ப்பையே உதறியவர் தான் மனோகர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இளையராஜாவும் வீரா திரைப்படத்துக்கு பின்னாலே இணைந்து எந்த படத்திலும் பணியாற்றவில்லை. இத்தனைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிக்கடி இளையராஜாவை சந்திக்கிறார், இளையராஜா அடிக்கடி ரஜினிகாந்தை சந்திக்கிறார். ஆனாலும் அவர்கள் ஏன் திரைப்படங்களில் இணைந்து பணியாற்றவில்லை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் உழைப்பாளி திரைப்படத்தின் போது நடந்த ஒரு சம்பவம் தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் இளையராஜாவுடைய சகோதரரான கங்கை அமரன். உழைப்பாளி படத்திற்காக பின்னணி இசை சேர்ப்பு நடந்த போது இளையராஜா கொஞ்சம் வெளிநாடு போக வேண்டியிருந்தது. அந்த படத்துக்கான பின்னணி இசையை சேர்த்தவர் அவருடைய மகனான கார்த்திக் ராஜா. அதில் அந்த தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட்டது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ரஜினிகாந்துக்கும் அந்த அதிருப்தி இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ரஜினிகாந்த் வெளிப்படுத்தவில்லை. அதற்கு பின்னாலும் பாட்ஷா திரைப்படத்துக்கு இளையராஜா தான் இசையமைக்க வேண்டும் என்று விரும்பினார் ரஜினிகாந்த். ஆனால் அந்த வாய்ப்பை இளையராஜா நிராகரித்து விட்டார். அதன் காரணமாகத்தான் அதற்கு பின்னாலே அவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளே அமையவில்லை என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் கங்கை அமரன். ஹிந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணாவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படம்னா அது சின்னப்ப தேவர் தயாரித்த ஹாத்தி மேரா சாத்தி என்ற திரைப்படம். அந்த படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு ராஜேஷ் கண்ணாவுக்கு வந்ததற்கு அதுவே ஒரு மிகப்பெரிய கதை. சிங்கமும் சிறுவனும் அப்படின்ற பேரில் ஒரு படத்தை எடுப்பதற்காகத்தான் ஹிந்தி நட்சத்திரங்களை ஒப்பந்தம் செய்ய மும்பைக்கு போனார் சின்னப்ப தேவர். அவருடைய அந்த கதையை கேட்டு ஹிந்தியிலே பிரபலமாக இருந்த எந்த நட்சத்திரமும் அந்த கதையில் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி அவர்கள் ஒப்புக்கொள்ளாததுக்கு முக்கியமான காரணம் இருந்தது. சிங்கமும் சிறுவனும் படத்தில் முக்கியமான பாத்திரம் சிங்கமும், அடுத்து சிறுவன். இதில் இந்த கதாநாயகனுக்கு என்ன வேலை என்பது அவருடைய நினைப்பாக இருந்தது. ஆனாலும் சின்னப்ப தேவரை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்த காரணத்தினால ராஜேஷ் கண்ணா அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டு விட்டு சின்னப்ப தேவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இதில் சிங்கம் சிறுவன் இதுதான் முக்கியம் அப்படின்னாலும் எனக்கும் நல்ல காட்சிகள் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, நான் ஒரு முக்கியமான கதாநாயகன், எனக்கு அது மாதிரி காட்சிகள் அமையாத ஒரு படத்தில் நடித்தேன்னா நல்லா இருக்காது என்று சின்னப்ப தேவரிடம் சொன்னார். அவர் இப்படி சொன்னார்ல, அந்த விஷயம் சின்னப்ப தேவருக்கு உறுத்தலாகவே இருந்தது. இத்தனை கதாநாயகர்கள் கேட்டால் யாருமே நடிக்க ஒத்துக்கலை. இவர் மிகப்பெரிய கதாநாயகனாக இருந்தபோது நம்ம சொன்னோடனே ஒத்துக்கிட்டார். அப்படிப்பட்ட அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சிங்கமும் சிறுவனும் கதையை படமாக்குகின்ற திட்டத்தை கைவிட்டு விட்டு ஹாத்தி மேரா சாத்தியை படமாக்கினார் சின்னப்ப தேவர். அந்த கதையை நான் இப்போ படமாக்கிறதா இல்லை, உங்களை சில மிருகங்களோடு சேர்த்து வச்சு ஒரு படத்தை நான் எடுக்க போகிறேன் என்று ராஜேஷ் கண்ணாவிடம் சின்னப்ப தேவர் சொன்னபோது அவர் அடைந்த
ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்று சொல்லலாம். அவருடைய கூட்டு முயற்சியில் வெளியான அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது என்பதையும், அந்த படத்தினுடைய வெற்றியை பார்த்து அதனுடைய தமிழ் பதிப்பில் நடிக்க வேண்டும் என்று தானே கேட்டு எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் தான் நல்ல நேரம் என்பதையும் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார்கிட்ட என்னென்ன திறமை ஒளிந்து கொண்டு இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அதனால் யாருடைய திறமையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கந்தன் கருணை என்ற படத்தில் ஒரு போர்க்கள காட்சி படமாக்கப்பட இருந்தது. தேவர்கள் அசுரர்கள் 2 பேருக்கு நடுவே போர் நடக்கும். அந்த செட்டுக்குள்ளே அந்த காட்சியை படமாக்க திட்டமிட்டிருந்தார்கள். அதனால் தன்னுடன் உதவி இயக்குநரை அழைத்து கொண்டு அந்த படத்துடைய தயாரிப்பு நிர்வாகியான வீரையா அந்த ஸ்டூடியோவுக்கு சென்றார். ஸ்டூடியோவில் அந்த ஃப்ளோரை பார்த்தார். அந்த ஃப்ளோரை பார்க்கும்போது மொத்தம் 500 பேர் நின்று தான் அந்த காட்சியை படமாக்கினா நல்லாயிருக்கும் என்று அவருக்கு தோன்றியது. ஏன்னா செட்டில் அவ்வளோ பேர் தான் நிறுத்த முடியும் என்று அவர் துல்லியமாக கணக்கிட்டார். ஆனால் அந்த உதவி இயக்குநரில் 1000 பேர் வேண்டும் என்று கேட்டார். சாதாரணமாகவே 1000 பேர் இந்த தளத்துக்குள்ளே நிறுத்துறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த போர் வீரர்கள் எல்லோருடைய கையிலும் ஆயுதங்கள் வேறு இருக்கும். அதுக்கான இடத்தையும் நினச்சி பாருங்கள் என்று அந்த உதவி இயக்குநரிடம் பல முறை சொன்னார் வீரையா. ஆனால் அந்த உதவி இயக்குநர்களுக்கு அதில் திருப்தி ஏற்படவில்லை. அவங்க டைரக்டர்கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. உடனடியாக ஏஎல்எஸ் வீரையாவை அழைத்தார் ஏபி நாகராஜன். வீரையா பிள்ளை, நாளைக்கு இந்த சண்டை காட்சி இருக்குல்ல, அதை நீங்களே படமாக்கிடுங்க, நான் ஸ்டுடியோவுக்கு வரல என்று கோபமாக சொல்லிவிட்டு போய்விட்டார் ஏபி நாகராஜன். அவர் அப்படி கோபமாக சொல்லிவிட்டு போன உடனே இந்த உதவி இயக்குநர்கள் ஏதோ தாறுமாறாக அவரிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் ஏபி நாகராஜன் அந்தளவு கோபமாக போய்விட்டார் என்ற விஷயம் வீரையாவுக்கு புரிந்தது. உடனடியாக அவரை சந்திப்பதற்காக அவருடைய அலுவலகத்துக்கு போனார் வீரையா. அப்போதும் கோபம் தனியாத நிலையிலே தான் இருந்தார் ஏபி நாகராஜன். நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை ஏற்பாடு செய்து தரது தான் உங்கள் வேலை, புரியுதா? நாங்கள் எத்தனை பேரை வச்சு படமாக்கணும்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தராதீங்க என்றார் அவர். நீங்கள் சொன்னபடியே நாளைக்கு 1000 பேர் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், நான் ஏதாவது தவறாக செஞ்சுருந்தால் மன்னிச்சுங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டார் வீரையா. மறுநாள் காலையில் சொன்னபடி 1000 பேர் வந்து விட்டார்கள். ஸ்டண்ட்டு கலைஞர்கள் 10 பேராக அந்த தளத்துக்குள்ளே அனுப்பி கொண்டிருந்தார்கள். 500 பேரை உள்ளே அனுப்பிச்ச உடனே அந்த தளம் முழுக்க நிரம்பி விட்டது. வெளியில் 500 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தான் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து இறங்கினார் ஏபி நாகராஜன். ஏன் இவங்கெல்லாம் வெளில நிற்கிறாங்க, உள்ளே அனுப்புறதானே என்று ஸ்டண்ட் மாஸ்டரை பார்த்து அவர் கேட்டபோது, உள்ளே நிற்க இடம் இல்லைங்க, இவ்வளோ பேர் தான் உள்ளே நிற்க முடியும் என்றார் இந்த ஸ்டண்ட் மாஸ்டர். உள்ளே போய் படப்பிடிப்பு தளத்தை பார்த்தார் ஏபி நாகராஜன். ஏஎல்எஸ் வீரையா சொன்ன கணக்கு எவ்வளவு சரியான கணக்கு என்று அவருக்கு துல்லியமாக தெரிந்தது. மதியம் படப்பிடிப்பு இடைவேளையின் போது வீரையாவை அழைத்த ஏபி நாகராஜன், உங்கள் கணக்கு தான் சரி, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் என்று தான் செய்த செயலுக்கு வீரையாவிடம் வருத்தம் தெரிவித்தார். ஏபி நாராயணன் உள்ள உயர்ந்த குணம் அதுதான். அவர் செய்தது சரி, தான் செய்தது தப்பு என்ற போது அவரிடம் வருத்தத்தை தெரிவிக்கின்ற அந்த பெருந்தன்மையான மனம் ஏபி நாராயணனிடம் இருந்தது.